18ஆம் படி கருப்பரே போற்றி, பகைவரை நடுங்கச் செய்பவனே போற்றி, நல்லதே நினை, நல்லது மட்டுமே நினை. கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே 100% முழுமையாக இருக்கும். இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரினுடைய மனதில் இருப்பதை தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவரிடத்தில் இருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது. என் தங்கமே, உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாய். ஆனால் நிச்சயமாக உனக்கான தெளிவு இன்று கிடைத்துவிடும் அல்லவா? இன்றைய நாளை என் குழந்தை நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா? என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையில் தான் அம்மா இப்பொழுது வந்திருக்கின்றேன். ஒரு மூலையில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நினைத்து முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அம்மா உன்னிடத்தில் இதனை தெரிவிக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திசை திருப்ப முடியவில்லை. ஒரு நிமிடம் உன்னிடத்தில் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படும். ஆனால் இப்பொழுதெல்லாம் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் இருந்து கொண்டிருக்கிறாய். எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர வேறு எந்த சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை. இன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாம் மறந்து நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற மனநிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். உன் மனநிலையை உன் அம்மா நான் நன்கு அறிந்ததனால் தான் இன்று உனக்கு நல்ல வாக்கினை நான் தந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் தாயானவள் அதற்கு நல்ல பதிலையும் நல்ல தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன். என் பிள்ளையே, நீ அதனை தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். என் குழந்தையே, நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சிறு மாற்றங்களை கொண்டிருக்கிறார். என் பிள்ளையே, அதை நீ உணர்ந்ததனால் தான் இப்பொழுது இந்த வேதனை அடைந்திருக்கிறாய். ஆரம்ப கட்டத்தில் நாம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றது அல்லவா? என் தங்கமே, அது மிகப்பெரிய வேதனையை உனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்று ஒருபோதும் சிந்திக்க மாட்டாய். என் தங்கமே, அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள். சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் அவர்களை இப்பொழுது மாற்றி இருக்கின்றது. தானாக எந்த மாற்றங்களும் நடக்கவில்லை. மாறி இருக்கிறார்கள் என்று நீ சொல்வது உண்மைதான். அதை ஒருபோதும் உன் அம்மா நான் மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகி கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உன்னுடைய அன்புக்கு எந்த பாதிப்பும் அங்கே நடக்கவில்லை. அவர் மனதில் உன் மீது ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பு அப்படியேதான் இருக்கிறது. ஆனால் அதை வெளிப்படுத்துகின்ற விதம்தான் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாக மாற்றங்களை கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் பேச்சுக்கள் அதிகமாக இல்லை. ஆனால் அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு
கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரத் தொடங்கி இருக்கிறது. இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று நீ கூட சிந்திக்கின்றாய். ஆனால் உன்னுடைய அந்த நேசிக்கும் உறவானது, உன்னுடைய துணையானவர் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்தது கிடையாது. வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்றோ இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வராது என்றோ அவர் சொல்ல நினைத்ததே கிடையாது. என் தங்கமே, நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேனோ, எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ, நான் எடுத்த தவறான முடிவினால் தான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் நினைத்திருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய துணை ஒருபோதும் அப்படி நினைத்தது கிடையாது. அவரினுடைய உணர்வுகளுக்கு உன் தாயானவள் நான் நிச்சயமாக மதிப்பு கொடுக்கிறேன். அவரினுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? நாம் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கை அடைய நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லையே. இந்த வாழ்க்கையை நாம் இப்பொழுது அமைத்துக் கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா? நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக வைத்து பார்த்து கொள்ள முடியுமா என்ற அச்சத்தில் தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் விலகி நின்று கொண்டிருக்கிறார்கள். உன் மீது அதிக அன்பு கொண்டதால் தான் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா சொல்வது யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்று உன்னை வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்து விலகி இருப்பவர்களுக்கு இது பொருந்தாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் என்று அவர்கள் வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள் அல்லவா? ஆனால் அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ, வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கிறதே என்ற பயத்தினால்தான் இப்பொழுது உன்னை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களினுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. குழந்தையே, நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை அப்படியேதான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். உன்னிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்களை தன் வாழ்க்கையில் தனக்கு நடக்கின்ற கஷ்டங்களையும் சோதனைகளையும் இன்பங்களையும் துன்பங்களையும் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது உன்னோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நேரத்தையும் அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். நம் வாழ்க்கையில் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை அமைத்து கொடுத்தால் போதும், ஒருபோதும் அவரை கைவிட மாட்டோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த பிறகு இந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். என் தங்கமே, இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்குமே காரணமே தவிர வேற எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. என் பிள்ளையே, நீ மாறிவிட்டாய் என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே மனதிற்குள் வைத்துக் கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுத்து மாற்றங்களுக்கு காரணம் என்ன, எந்த விஷயத்திற்கு நாம் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதை எல்லாம் மனதிற்குள் புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணை என்பது நீ நேசிப்பவர் என்பதும் உன்னில் பாதி என்பதை முதலில் புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று நீ அவர்களின் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்குள் ஏதேனும் பிரச்சனை என்றால் அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும், எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் விலகி நிற்க மாட்டேன் என்ற நம்பிக்கையில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். என் தங்கமே, இப்பொழுதெல்லாம் உறவுகளுக்குள் எதிர்பார்ப்பது நம்பிக்கையை மட்டும்தான். அந்த நம்பிக்கை என்ற ஒன்று முழுமையாக கிடைத்து விட்டால், அவர்கள் ஆழ் மனதிற்குள் அது பதிந்து விட்டால், அதன் பிறகு நிச்சயமாக பிரிவு என்ற ஒன்று யாருக்குமே ஏற்படாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க இருக்கின்ற சில நல்ல நிகழ்வுகள் எல்லாமே
இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்க போகிறது. யாரோடு உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமைய போகிறது. உன் மீது இத்தனை நாட்களாக தேக்கி வைத்திருந்த அன்பினை ஒட்டுமொத்தமாக உன்னுடைய உயிரானவர் உன்னிடத்தில் வந்து காட்டப் போகின்ற நாள் நெருங்கிவிட்டது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனி உன்னை விட்டு பிரியாத நிலைமை ஏற்படத்தான் போகின்றது. நீ காலம் முழுவதும் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்தையும் அனுபவத்தையும் சேர்த்து வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற மன உறுதியோடு வாழத்தான் போகின்றாய். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுள் இருக்கின்ற இந்த நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. உயிரான உறவாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை விட்டு வேறு எங்கும் சென்று விடாது என்பதில் மட்டும் எப்பொழுதும் நீ கவனமாக இருந்து விட்டால் போதும். யார் முன்னாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய உயிரான அந்த உறவை விட்டு கொடுக்காமல் நீ சந்தோஷமாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் செல்ல குழந்தையே, இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் அவசரமாக கொண்டு வந்த இந்த செய்தியினை என் பிள்ளை நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா? நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியினை என் பிள்ளை நீ தனிமையில் கேட்டால் போதும் என்று அம்மா நினைக்கின்றேன். உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளாதவர்களிடத்தில் உன்னுடைய இந்த சந்தோஷத்தையும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று உன் தாயானவள் நான் நினைக்கின்றேன். என் பிள்ளையே, நீ பட்ட கஷ்டங்கள் எத்தனையோ, என் பிள்ளை நீ தனிமையில் வாடிய நாட்கள் எத்தனையோ. என் குழந்தை தினமும் மனதில் பல பிரச்சனைகளை போட்டு அழுத்தி அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வர முடியாமல் அதை யாரிடமும் சொல்லவும் முடியாமல் தவித்த தவிப்புகள் எத்தனை என்பது எனக்கு மட்டுமே தெரியும். என் தங்கமே, நீ இவ்வளவு கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு ஒருவரிடம் நீ கஷ்டம் என்று நிற்கும் பொழுது அவர் திரும்பி கூட பார்க்காமல் சென்றதுதான் உன் மனம் இத்தனை பாடுபட்டதற்கு இன்னும் காரணமாகிவிட்டது. நான் நிச்சயமாக அதனை உணர்வேன். என் குழந்தையே, யாரிடத்திலும் அத்தனை சுலபமாக நீ உதவியினை கேட்டு நின்றுவிட மாட்டாய். ஆனாலும் கஷ்டங்கள் வரும் பொழுது யாரை அதிகமாக நம்புகின்றாயோ அவர்களிடத்தில் உதவி என்று கேட்கும் பொழுது அவர்கள் அந்த உதவியினை செய்ய மறுக்கும் பொழுது உனக்கு புரிகின்றது அல்லவா? இந்த வாழ்க்கையில் உண்மையாகவே யாரோடு நீ பழகி இருக்கின்றாய் என்பதை நீ இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா? சரி, இவையெல்லாம் கடந்து போகட்டும். வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான பாதைகள் எல்லாம் சென்று விடட்டும். இனிமேலும் உன் வாழ்க்கையில் நடப்பது என்ன, உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்பதை நான் நிச்சயமாக உனக்கு சொல்கின்றேன். அதிலும் குறிப்பாக இந்த நாள் என் பிள்ளையின் மனதிற்கு எந்த அளவிற்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியானது என் குழந்தையே உனக்கு மட்டும் சொந்தமானது. என் தங்கமே, சந்தோஷம் அதில் வந்துவிட்டது என்றால் கூட அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அவர்களின் கண் உன் மீது பட்டுவிட்டால் அது கூட கண் திருஷ்டியாக மாறி உனக்கு மேலும் கஷ்டங்கள் வந்துவிடும். சந்தோஷம் நிலைத்திருக்காமல் மீண்டும் சோதனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஆகிவிடும். பொல்லாத மனிதர்கள் உன்னை அதிகமான வார்த்தைகளை பேசி ஏமாற்றினார்கள் அல்லவா? அவர்களுக்கு நீ அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது. தங்கமே, முதலில் நீ இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய பக்குவம் உனக்கு தேவைப்படுகிறது. அந்த பக்குவம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது. இத்தனை நாள் வரையிலும் எதற்காக நீ இத்தனை கஷ்டங்களை அனுபவித்து இத்தனை அவமானங்களை சந்தித்து எப்படியும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்த லட்சியத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற முனைப்போடு இருந்தாயோ அது உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையின் மனதிற்குள் எப்பொழுதுமே சிறு சிறு சந்தோஷங்கள் ஒளிந்து கிடக்கத்தான் செய்கின்றது. ஆனால் நீயோ உன்னை சுற்றி நடந்த பிரச்சனைகளினால் அதையெல்லாம் கண்டும் காணாமல் விட்டுவிட்டாய். என் பிள்ளையே, ஒரு சிறு குழந்தையினுடைய சிரிப்பு கூட உன்னுடைய மனநிலையை மாற்றும் என்கின்ற
நேரத்தில், இனி சந்தோஷம் முழுவதும் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்ற நேரத்தில் அதை கண்டும் காணாமல் விட்டு விடாதே. இனிமேலும் என் குழந்தையே, அடுத்தவர்களுக்காக உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு நிற்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில உறவுகள், உன்னோடு நல்லபடியாக பேசுகின்ற சில நட்புகள் என்று ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். யாரோ ஒருவர் செய்த வேலையினால் அது மற்றவர்களையும் பாதிக்க கூடாது. என் தங்கமே, உண்மையான அன்பு கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உன்னோடுதான் இருக்க போகின்றார். என் குழந்தையே, லட்சிய பாதையில் நீ நல்லபடியாக சென்று உனக்கான இலக்கை அடையத்தான் போகின்றாய். கஷ்டங்களும் துன்பங்களும் வரும் பொழுது உன்னை விட்டு விலகி நின்றவர்கள் எல்லாம் அன்று உன் பின்னால் உன்னை தேடி வருவார்கள். உன்னிடத்தில் வந்து அவர்கள் கையேந்தி நிற்கின்ற நிலை அவர்களுக்கு வந்துவிடும். என் குழந்தையே, நீயாவது அவர்களிடத்தில் உதவியை தான் சென்று கேட்டாய். ஆனால் அவர்கள் உன்னிடத்தில் கையேந்தி நிற்கின்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற நல்ல நிலைகளை எல்லாம் அவர்கள் நிச்சயமாக தன்வசமாக்க நினைத்தார்கள் அல்லவா? நீ நல்லது நடந்துவிட்டது என்று சொன்னவுடன் பொறாமை எண்ணங்கள் கொண்டார்கள் அல்லவா? இனி அவர்கள் அதுபோன்று தன் வாழ்க்கையில் நடந்தது என்று வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டங்களையும் காயங்களையும் அனுபவிக்க போகின்றார்கள். இது இந்த வராகி நான் கொடுத்த தண்டனை கிடையாது. நீ அவர்களுக்கு கொடுக்க சொன்ன தண்டனையும் கிடையாது. மாறாக அவர்கள் செய்த பாவங்களுக்கான பலன்கள் அவர்களை சென்று சேர்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இப்பொழுதெல்லாம் யாரும் யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவரவர் செய்கின்ற பாவத்திற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவித்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாருடைய வாழ்க்கைக்கும் இங்கு யாரும் பொறுப்பேற்பதில்லை. யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றி யாரும் கவலைப்படுவதும் இல்லை. தான் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. தனக்கு என்று மட்டுமே எல்லாவற்றையும் நினைக்கின்றார்கள். அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தான் உண்ட உணவு மீதி மிச்சம் இருந்தால் கூட அதை தூர போடுவதற்கு தான் மனது வருகின்றதே தவிர பசி வயிற்றோடு இருக்கின்றவர்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று இங்கு சிலருக்கு மனம் வந்துவிடுவது கிடையாது. ஆனால் என் பிள்ளை, நீயோ உனக்கு இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற மனம் கொண்ட பிள்ளை அல்லவா? உன் வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை எல்லாம் நீ சந்தித்துதான் வந்திருக்கின்றாய். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எல்லாம் புரிந்து கொண்டுதான் நீ இருக்கின்றாய். இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை, நீ அனுபவிக்க கூடிய சந்தோஷத்தை பற்றி மட்டுமே நீ அதிகமாக சிந்தித்து கொண்டு சந்தோஷத்தை பற்றி நினைத்தால் அது தானாக உன் கைகளில் வந்து சேரும். கஷ்டங்களை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் வரும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமான இந்த நாட்களை எல்லாம் நீ ஏனோ தானோவென்று கடந்து வந்து விட்டாய். ஆனால் இனிமேலும் அப்படி நீ கடக்க கூடாது. ஒவ்வொரு நொடியும் உன் மனதில் நீங்கா இடத்தை பிடிக்க வேண்டும். உன் தாயானவள் என்னுடைய முகத்தை பார்த்து உன் அம்மா உன்னிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகளை தெளிவாக உனக்குள் நம்பிக்கையாக நீ கேட்டுவிட வேண்டும். உன்னால் முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் அப்பொழுது வந்துவிடும். என் பிள்ளையே, இனி நீ உன் வாழ்க்கையில் நிதானமாகவும் நல்ல சிந்தனையோடும் நீ வாழ்ந்துவிட வேண்டும். யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் ஏற்படாது. இங்கு யாருமே உனக்காக இல்லை என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ மட்டும் ஏன் மற்றவர்களுக்காக வாழ நினைக்கின்றாய்? யாருக்கும் இங்கு எந்த தியாகத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதை புரிந்து கொள். என் தங்கமே, உண்மையாகவே உன்னுடைய அன்பை உணர்ந்து கொண்டு உனக்கு அன்பினை அள்ளி கொடுக்க யார் ஒருவர் தயாராக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே என் பிள்ளை நீ மனம் சந்தோஷமாக உன்னுடைய ஆறுதல்களை அவர்களிடத்தில் தேடிக்கொள்.
என் பிள்ளையே, மற்றபடி தேவையில்லாத யாருக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதை புரிந்துகொள். அவரவர்கள் விருப்பத்திற்கு இங்கே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்களை பற்றி சிந்தனைகள் அவர்களுக்கு ஒரு சிறு துளி அளவு கூட இல்லாமல் இருக்கிறது. அப்படியென்றால் அவர்கள் அவர்களுக்காக மட்டும்தான் வாழ்கிறார்கள். இது போன்ற மனிதர்களை எல்லாம் வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னுடைய கஷ்டங்களை உன்னோடு துணையிருந்து உன்னுடைய சந்தோஷத்திலும் உன்னோடு அதை பகிர்ந்து கொண்டு நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் இருக்கக்கூடிய உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது. மன மகிழ்ச்சியோடு என் பிள்ளை இந்த நாளை நீ எதிர்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல விடியல் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த விடியல் வருகிறது என்று நினைக்காமல் இன்று இந்த விடியலில் ஏதோ ஒரு அனுபவத்தை நாம் பெறப்போகின்றோம் என்று நீ நினைக்க வேண்டும். நல்லதோ கெட்டதோ அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதை நினைத்து கொண்டு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய். இங்கு சோதனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை, வேதனைகளை அனுபவிக்காதவர்கள் இல்லை. ஆனாலும் நீ அவர்கள் முன்னால் நின்று பார். சிறு புன்னகையை பரிசாக கொடுப்பார்கள். அவர்களினுடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றும். நீயும் அப்படித்தான் எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும். உன் முகத்தை பார்த்தால் அடுத்தவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டுமே தவிர மனக்குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது. என் பிள்ளையே, இதில் எப்பொழுதும் நீ கவனமாக இருந்து விட்டால் போதும். என் செல்ல குழந்தை இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ பிள்ளையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கு நல்ல குறி ஒன்று வந்திருக்கின்றது. என்னிடம் இருந்து உனக்கு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது என்றால் நீ எத்தனை புண்ணியங்கள் செய்திருக்கிறாய் என்பதை ஒரு நிமிடம் உணர்ந்து கொள். உன் வாழ்க்கையில் எதுவும் எந்த ஒரு காரண காரியங்களும் இல்லாமல் நிச்சயமாக நடப்பது கிடையாது. என் தங்கமே, நீ 1000 தெய்வங்களை வணங்கினாலும் சரி, குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் ஒரு உயரிய வாழ்க்கையை நீ வாழ முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நீ பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா? என் தங்கமே, அதுபோலதான் இந்த ஒரு பரிகாரத்தை நீ செய்வாயானால், உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருளோடு நீ இதனை செய்வாயானால் அந்த பரிகாரம் வெகு விரைவாகவே உனக்கு வெற்றியினை கொடுத்துவிடும். என் தங்கமே, அப்படிப்பட்ட குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் அல்லவா? அந்த ஆசையை உன் அம்மா நான் உனக்கு இன்று நிறைவேற்றி தரப்போகின்றேன். என் தங்கமே, அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் இருக்கிறது என்றாலும் குலதெய்வம் உன் வீட்டிற்கு வரும்பொழுது அவர்கள் உனக்கு எல்லா நன்மைகளையும் வழங்க வேண்டும் என்று நினைப்பது நியாயமான கோரிக்கைதானே? என் பிள்ளையே, நீ நினைப்பது நியாயம்தானே? அவர்களை அங்கே நிரந்தரமாக உன்னால் குடியிருக்க வைக்க முடியாவிட்டாலும் என்று அவர்கள் உன் இல்லத்திற்கு வருகின்றார்களோ அந்த நாளில் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நீ நினைப்பது நியாயம்தான். அதை ஒருபோதும் உன் அம்மா நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். என் தங்கமே, அப்படி குலதெய்வம் உனக்கு அனைத்து நன்மைகளையும் வழங்குவதற்கு உன்னிடத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் தங்கமே, அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை கவனமாக நீ கவனித்து நீ அதனை செய்து பார். நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எல்லா அருளையும் வழங்குவார்கள். அங்கே நிரந்தரமாக குடியிருக்காவிட்டாலும் உன்னுடைய தேவைகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களையும் உனக்கு நீக்கி தருவார்கள். என் தங்கமே, ஒரு எலுமிச்சை பழமும் ஒரு 3 1 நாணயங்களும் உன்னிடத்தில் இருந்தால் போதும். இந்த பரிகாரத்தை வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று நீ செய்ய வேண்டும். 1 அடி அகலமும் 1 அடி நீளமும் கொண்ட
மஞ்சள் நிற துணி ஒன்றினை எடுத்துக்கொள். மஞ்சள் நிற துணி உன்னிடத்தில் இல்லை என்றால் வெள்ளை நிற துணியை எடுத்து அதை மஞ்சளில் நன்கு துவட்டி எடுத்துக்கொள். என் தங்கமே, அந்த துணியை நன்றாக சுத்தம் செய்து நீ அதில் நல்லபடியாக பன்னீரில் நனைத்து காய வைத்து விட வேண்டும். அதன் பிறகு அந்த துணியினை விரித்து அதில் 3 1 நாணயங்களை முக்கோண வடிவில் வைக்க வேண்டும். என் குழந்தையே, அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றது என்று நான் நினைக்கின்றேன். 3 நாணயங்களையும் 3 திசையில் நீ வைக்க வேண்டும். ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில், இன்னொன்று நடுவில் நீ வைக்க வேண்டும். என் தங்கமே, அதுபோல நீ இதை செய்துவிட்டு அதன் பிறகு அதற்கு மேல் எந்தவித கரும்புள்ளிகளும் இல்லாத சுத்தமான ஒரு எலுமிச்சை பழம் ஒன்றை வைத்து இந்த துணியை பச்சை நிற நூலால் கட்ட வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது ஓம் என்ற வார்த்தையோடு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையும் நீ சேர்த்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் உனக்கு தெரியவில்லை என்றால் ஓம் குலதெய்வமே நமக என்று நீ கூற வேண்டும். அப்படி நீ கூற வேண்டும். அப்படி கூறிக்கொண்டே இந்த மூட்டையை நீ கட்டிவிட வேண்டும். நீ கட்டிய இந்த மூட்டையை வீட்டு நிலைவாசலில் நீ மாட்டிவிட வேண்டும். என் தங்கமே, நிலைவாசல் என்பது நான் உனக்கு ஏற்கனவே உன்னிடம் சொல்லியிருக்கின்றேன் அல்லவா, குலதெய்வங்கள் வாசம் செய்கின்ற இடம் என்று. உன்னுடைய குலதெய்வம் அங்கே வாசம் செய்கின்றார்கள் என்றால் நீ அங்கேதானே இதை செய்ய வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். என் தங்கமே, செய்யும் பொழுது மனதிற்குள் முழுவதும் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். நீ வாழ்க்கையில் எதையும் சாதித்து காட்டிவிடலாம் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்தால் போதாது. அவர்களின் மனதையும் நீ குளிர்விக்க வேண்டும் அல்லவா. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தை மனதார வணங்கி அவர்களினுடைய நாமம் உனக்கு பெயர் தெரிந்தால் அவர்களின் பெயரை சொல்லி நமக என்று சொல். இல்லை என்றால் குலதெய்வமே நமக என்ற பிரணவ மந்திரத்தை முன்னால் சேர்த்து நமக என்று நீ சொன்னால் போதும். என் தங்கமே, உனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம். மஞ்சள் நிற துணி இல்லை என்றால் அந்த வெள்ளை நிற துணியில் மஞ்சளை தேய்த்த பிறகு அதனை எப்படி பன்னீரில் நனைக்க முடியும், வண்ணம் போய்விடாதா என்று. என் தங்கமே, நீ அப்படி உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் பன்னீரை மஞ்சளில் கலந்து அதை எடுத்து நீ காய வைத்து விடு. என் குழந்தையே, இப்பொழுது உனக்கு இந்த சந்தேகம் பூர்த்தியாகி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என் தங்கமே, இந்த அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்றால் அதில் 1000 நன்மைகள் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உன்னிடத்தில் எதையுமே காரணம் இல்லாமல் சொல்வது கிடையாது. தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை நான் வீணடிப்பதும் கிடையாது. உனக்கு வாழ்க்கையில் எதையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறதோ அதையெல்லாம் நான் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். அதை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது என் குழந்தை, நீ துவண்டு போகாதே. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உனக்கு எப்பொழுதும் தேவைப்படுகின்றது. என் தங்கமே, அந்த அன்பையும் அருளையும் நீ நிரந்தரமாக பெற்றிருக்க வேண்டும் என்றால் நீ இதை செய்து பார். நிச்சயமாக உனக்கு பலன் கிடைக்கும். என் தங்கமே, நான் உனக்கு இதனை சுருக்கமாக சொல்கிறேன். இன்னொரு முறை தெளிவாக புரிந்து கொள். என் தங்கமே, மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொண்டு அதில் 3 1 நாணயங்களை நீ முக்கோண வடிவில் வைத்துவிட்டு அதனுள் ஒரு நல்லதொரு எலுமிச்சை பழம் வைத்து அதனை நீ கட்டிவிட வேண்டும். நீ கட்டிய அந்த மூட்டையை உன்னுடைய நிலை வாசலில் நீ கட்டிவிட வேண்டும். என் தங்கமே, அதை நீ உள்புறமாக கட்டிவிடு. வெளிப்புறமாக தெரியும்படி கட்ட வேண்டாம். உள்புறமாக கட்டி தொங்கவிட்டால் போதும். நிச்சயமாக உன் குலதெய்வத்தின் அருள் அங்கு நிரந்தரமாக நிற்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ தினமும் வீட்டில் பூஜைகளை செய்யும் பொழுது, தீப தூப ஆராதனைகளை காட்டும் பொழுது நீ அதற்கும் சேர்த்து காட்டி வர வேண்டும். என் தங்கமே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். எத்தனை தெய்வங்களை நீ வணங்கினாலும் சரி, எத்தனை பேரை நீ கையெடுத்து வணங்கினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் மற்றவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கென்று
ஒன்றை செய்ய நினைக்கும் பொழுது உன்னுடைய குலதெய்வம் அதை தடுத்து நிறுத்திவிட்டால் நிச்சயமாக அதை என்னால் ஒருபோதும் அவர்களை மீறி செய்துவிட முடியாது. அதனால் உனக்கென்று நான் தர நினைப்பதை கூட அவர்களினுடைய அனுமதியோடுதான் நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்துகொள். என்னாலும் குலதெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என் தங்கமே, நீ அதனை புரிந்து கொண்டு நடக்கின்ற வேளையில் நிச்சயமாக உனக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். என் தங்கமே, வருடத்திற்கு ஒரு முறையாவது உன் குலதெய்வத்தை சென்று அவர்களின் இடத்திற்கே சென்று நீ அவர்களை வணங்கி வர வேண்டும். என் தங்கமே, குலதெய்வத்தை தேடி செல்லும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் வாங்கி வைத்திருக்கின்ற சர்க்கரையை நீ எடுத்துச் செல். அதனை அங்கு சென்று வாங்கி வைக்க கூடாது. குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது எந்த பொருளையும் நீ கொண்டு செல்வதாக இருந்தாலும் அதை ஏற்கனவே உன்னுடைய இல்லத்தில் வாங்கி வைத்து எடுத்து செல்வதாக தான் இருக்க வேண்டுமே தவிர அங்கு சென்ற பிறகு அந்த இடத்தில் இருந்து வாங்கி நீ அவர்களுக்கு அதனை கொடுக்க கூடாது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தில் இருந்துதான் நீ செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். இதுவெல்லாம் நீ ஏற்கனவே அறிந்ததாக இருந்தாலும் அம்மா மீண்டும் உனக்கு ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்று நீ ஒருமுறை சிந்தித்து பார். என் தங்கமே, இந்த நல்ல நாளில் நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் மனம் கலங்காமல் நீ நிச்சயமாக உன்னுடைய பூஜைகளை எல்லாம் நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் நீ குறைய விட்டு விடாதே. என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும். வேண்டும் வரம் தருபவனே போற்றி, வேட்டை பிரியனே போற்றி போற்றி.